நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் 4வது பெரிய நகரமாக அறியப்படுகிறது. உலக அளவில் பார்க்கும்போது 387வது சென்னை தினத்தை முன்னிட்டு ஓடும் மெட்ரோ ரயிலில் பிறந்தநாள் கொண்டாட்டமும் நடைபெற்றது. சென்ட்ரல் முதல் அசோக் நகர் வரை கேக் வெட்டியும் கானா பாடல்களுக்கு நடனமாடியும் இளைஞர்கள் உற்சாகமாக கொண்டாடினாங்க. 387வது சென்னை தினத்தை முன்னிட்டு ஓடும் மெட்ரோ ரயிலில் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. நம்ம சென்னையுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம். சென்ட்ரல் முதல் அசோக் நகர் வரை கேக் வெட்டியும் கானா பாடல்களுக்கு நடமாடியும் இளைஞர்கள் உற்சாகமாக சென்னை டே கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் தரப்படுத்தி பார்த்துட்டு இருக்கோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்னையை நம்பி வந்தவங்களுக்கும் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையை கொடுத்த ஒரு பெருநகரம், ஒரு மாநகரம், இந்தியாவோட முக்கிய நகரம்னு நிறைய அடையாளங்களை தாங்கிட்டு நிற்கிற சென்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அந்த வாழ்த்துக்களையும் நாமளும் பதிவு பண்ணிடலாம். ஓணம் வர்றதால ஃப்ளைட் சார்ஜஸ் டிக்கெட்டும் பயங்கரமாக உயர்ந்திருக்குங்க சலீம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதால கேரள நகரங்களுக்கான விமான கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட நகரங்களுக்கு கட்டணம் கணிசமாக உயர்ந்திருக்கிறதால மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கோழிக்கோடு போகிறதுக்கு 17,678 ரூபாயும், கொச்சிக்கு போகிறதுக்கு 14,843 ரூபாய் என்ற அளவுலையும், திருவனந்தபுரம் போகிறதுக்கு 14,700 ரூபாய் என்ற அளவுலையும் டிக்கெட் கட்டணம் பயங்கரமாக உயர்ந்திருக்கு. ஃப்ளைட் டிக்கெட் உயர்வு மாதிரியே மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்மட்டமும் உயர்ந்திருக்குங்க. ஸோ நம்ம மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,579 கன அடியிலிருந்து 11,308 கன அடியாக உயர்ந்திருக்கு. அணையின் நீர்மட்டம் 85.68 அடியாகவும் நீர் இருப்பு 47.85 டிஎம்சியாகவும் உள்ள நிலையில் அணையில் இருந்து 2000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய அந்த அழகான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துட்ருக்கோம். ஆக்ரா ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கூடுவாஞ்சேரி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சலீம். கொலை செய்யப்பட்ட பெண் கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த ஹைதுல் நிஷான்றது தெரிய வந்ததை அடுத்து தலைமறைவான இருவரை பிடிக்க 2 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸை பற்றி நாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். பார்த்திபன், என்ன நடந்தது, இந்த மர்டர் எப்படி அரங்கேற்றினாங்க, சூட்கேஸில் எப்படி அந்த உடல் அடைச்சாங்க, அதை நம்ம மக்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி, சமூக வலைதளங்களில் நடக்கும் சண்டைகளை கண்காணிப்பது காவல்துறையின் வேலை அல்ல அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தவறான பதிவுகளுக்கு பதிலாக மற்றொரு தவறான பதிவை செய்யாமல் எஃப்ஐஆர் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த சமூக ஊடக சண்டைன்னு இன்னைக்கு நேற்று நடக்குது சலீம். ஆர்குட் காலத்துலேருந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு எண்டு கார்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போயாச்சும் கொஞ்சம் சைபர் பாதுகாப்புன்னு அப்படியெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் அதுவும் கிடையாது. யாரை வேணாலும் திட்டிட்டு போகலாம், யாரும் கேட்கறதுக்கு இல்லை. பட் அதை எப்படியாச்சும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் இந்த கேஸ்லையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு, போலீஸ் இதை என்ன தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டாவா இருக்க முடியாது, அதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட். கோவில்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தியிருக்காங்க. போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் அதிகாலை முதலே போலீசார் இந்த சோதனையை மேற்கொண்டுட்டு வராங்க. சென்னையில் ஒரு சோகமான சம்பவம் அரங்கேறி இருக்குங்க பார்த்திபன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சென்னை திருவொற்றியூரில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திலிருந்து உடலை கைப்பற்றி காவல்துறையினர் பணிக்கான உதவி பொறியாளர் உட்பட இருவரும் தீவிர விசாரணை நடத்தி வராங்க.